Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 439 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல இவன்னு சொல்லிட்டு ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, அவனை பார்த்துட்டு போன்க்லேவே வாய பொளந்துட்டு நிப்பான். என்ன இப்படி ஒரு கச்ச கன்றாவியான உருவம்னு. அவன் லெப்ட் திரும்புவான், ரைட்டு திரும்புவான், லெப்ட் திரும்புவான், மாத்தி மாத்தி போஸா கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவன் போஸ் கொடுக்கறத கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா அவன் கொடுக்கற போஸ மொத்த கூட்டமும் குதூகலமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்குமே, அந்த கொடுமையா தான் தாங்க முடியல. மொத்தத்துல அங்க இருக்க எல்லாருமே செம ஜாலியா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஜெயில இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட நினைப்பே இல்ல. அவனு ஈஹா ஊஹா ஈஹான்னு கத்திட்டே கிடப்பான். இவனையா காப்பாத்தணும்னு நம்ம கிளம்பி வந்தோம். ஓ காடுன்னு சொல்லி போன்க்லே எதுவும் பேச முடியாம வாயடைச்சு போய் நிப்பான். அப்படி ஒரு வழியா அவன் ஆடி முடிச்சாச்சு, பாடி முடிச்சாச்சு, மக்கள்லாம் கைத்தட்டல அவனை உற்சாகப்படுத்துவாங்க. அவனுமே பயங்கரமா அதை என்ஜாய் பண்ணுவான். இதுல ஜோக்கு பண்றேங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணுவான். அதுவுமே மகா மட்டமா மகா கொடூரமா இருக்கும். இவன் தான் இவனான்னு சொல்லி அப்படியே லுக்கூட்டு இருப்பானா. என்னடா கண்ணா என்னை பத்தி தெரியுமான்னு கேட்பான். அங்க கூட்டத்துல இருக்கவங்க எல்லாருமே காண்டாயிருவாங்க. ஆமா, அவனை இவன் சாமான்னு மரியாதையா கூப்பிடாம இவன்னு கூப்பிட்ட உடனே காண்டாயிருச்சு. இது எப்படி தெரியுமா இருக்கு? அப்படித்தான் இருக்கு. இப்படி அவனை மரியாதை இல்லாம பேசின உடனே எல்லாம் அவன் மேல காண்டாவாங்க. ஏன்னா அவன் தான் இந்த நியூ காமாவோட கிங்காமா. எல்லாம் ஈவன் சமான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவன் உடனே அட இப்பந்தானே அவன் புதுசா வந்திருக்கான், எதுக்கு அவனை பயன்படுத்துறீங்க? ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாமே போக போக சரியாயிரும். என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடலாம், ஏன் முட்டா பையன்னு கூட சொல்லலாம், ஆனா அதுக்காண்டி என்னைய முட்டா பையன்னு சொல்லாதம்மா, எல்லாம் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்படித்தான் அவன் லூசு மாதிரி எதையாச்சும் பேசிட்டு இருப்பான். அவன் லூசுத்தனமா பேசுற எல்லாத்துக்குமே எல்லாம் லூசு மாதிரியே கத்திட்டு இருப்பாங்க. போன்க்லேக்கு இன்னும் ஷாக்கு குறையல. இவனா அந்த மிராக்கிள் ஒர்க்கர், இவனையா பாக்கணும்னு இவ்வளவு நாளா நான் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்தேன், என்னால நம்ப முடியலன்னு சொல்லி மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தன் டோரை திறந்துட்டு வந்து எம்போரியோ இவன்கோ உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு கையில கெனானோட கொல்லவெறியோட வந்து நிப்பான். வந்தவனே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்குவான், நீ தாண்டா கமபகா கிங்டமோட குயின்னு. ஆமாடான்னு சொன்ன உடனே அவன் ஒரு கதையை சொல்லுவான். என்னன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அப்பா ஒரு கண்ட்ரியோட கிங்கா இருந்தாரு. அவரு கமபகா கிங்டம்க்கு போயிருக்காரு. அப்படி போனவரு திரும்பி வரும்போது வினோதமா மாறிட்டாராமா. இங்க எல்லாருமே இப்ப வினோதமா நடந்துக்கிறாங்கல்ல, அதே மாதிரி. அப்படி அவன் சொன்ன கேட்டவொன்னு எல்லாம் சீரியஸா மாறுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி சிங்க மாதிரி இருந்தவரை டப்புன்னு மாத்தி விட்டதுனால இவனோட குடும்பத்துக்குள்ளேயும் சரி கண்ட்ரிக்குள்ளேயும் சரி பெரிய குழப்பமே உண்டாயி எல்லாமே ரெண்டு துண்டா போயிருச்சு. அதனாலேயே இவனோட நல்ல பேரு கெட்டு போய் இவன் ஒரு கேவலமான பைரட்டா மாறிட்டான். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், கண்டிப்பா இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். என் வாழ்க்கையை கெடுத்த ஒன்ன இங்கேயே காலி பண்ணாம விடமாட்டேன்டான்னு சொல்லி கெனான வச்சு எய்ம் பண்ணுவானா. உடனே அந்த இவன் பயங்கரமா பீதியாகி காலெல்லாம் உதறி மூஞ்செல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிரும். வேண்டாம் அப்படி பண்ணாத, எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லி பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிருவான். அவன் இதான்டா சாக்குன்னு அப்படியே ஈம்பானா. அவன் பயத்துல அப்படியே பேக் அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஐயோ நான் சாக போறேன், என்னைய சுடாதம்பா. கீழே இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கும், என்ன இவ்வளவு பெரிய ஆளா இருக்கான், இப்படி பயந்துட்டு இருக்கானேன்னு. போன்க்லேக்கே ஒண்ணும் புரியல, என்ன திடீர்னு இப்படி ரியாக்ட் பண்றான்னு. ஆனா அவ்வளவு நேரம் பயந்துட்டு இருந்த மூஞ்சி டப்புன்னு சிரிக்க ஆரம்பிச்சு டோட்டலாவே மாறி ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதாவது சுட வந்தவங்க கிட்ட விளையாண்டுட்டு இருந்திருக்கான். வந்து பார்த்தவன் சும்மா இருப்பானா, சாவுடான்னு சொல்லி கெனான வச்சு ஒரே சுடு. கரெக்டா அந்த கெனான் பால் பாஞ்சு அவங்கிட்ட போகும். வரத பார்த்தவன் கேஷுவலா கைய வச்சு டெத் விக்னு சொல்லி அப்படியே கையை சுத்தி விடுவான். ஏதோ ஒரு வேவ்ஸ் மாதிரி கிரியேட் ஆகி அந்த கேனான் பால் அப்படியே பவுன்ஸ் ஆகி எவன் அட்டாக் பண்ணானோ அவனுக்கே ரிட்டர்ன் ஆயிரும். அவ்வளவுதான், பட்டால்னு வெடிச்சு தெரிச்சிருவான். உடனே எல்லாம் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவன் சாமாவோட டெத் விங்க்னா சும்மாவா, எங்க ஆளு பாக்காதா லூசு, ஆனா எப்பவுமே மாசுன்னு. போன்க்லே பார்த்துட்டு ஆடி போயிருவான். எப்படி அவ்வளவு பெரிய குண்டா அசால்ட்டா ரிட்டர்ன் பண்ணி விட்டான்னு. அங்க வேற சுத்தி சுத்தி ஆடிட்டு இருப்பானுங்களா, அந்த கொடுமையை தான் பார்த்து சகிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த இவன் என்ன பண்ணுவான், அப்படியே ஒரு ஜம்ப போட்டு நேரா அவன் முன்னாடி போய் நிப்பானா. அவன் கிட்டக்க அவன் மூஞ்ச பார்த்துட்டு ஆடி போயிருவான். ஐயோ வந்துட்டானேன்னு. உடனே அவன் கையை நீட்டி ஃபீமேல் ஹார்மோன் சொல்லி 5 விரல்ல ஷார்ப்பா ஊசிய வர வச்சு ஓங்கி அட்டாக் பண்ணவனோட நெஞ்சில ஒரே குத்து. அவ்வளவுதான், அடுத்த செகண்டே அவன் பாடி கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் தாடி ஃபுல்லா கரைஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் எரும மாடு மாதிரி இருக்க பாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சிரும். அப்பதான் அந்த இவன் மேட்டர் சொல்லுவான், இவனோட டேடி பொண்ணா மாறணும்னு ஆசைப்பட்டாராமா, அதனாலதான் இவன் மாத்தி விட்டான். அதுல என்னடா தப்பு, பொண்ணுங்கன்னா என்ன அவ்வளவு கேவலமா போச்சான்னு கேப்பானா. கடைசியில பார்த்தா இவனையுமே அவன் பொண்ணா மாத்தி விட்டுருவான். 2 அம்மா 1 பொண்ணு, இதுல என்ன தப்பு, உங்க ஃபேமிலியே சூப்பரா இப்ப மாறிடுச்சுல்ல, என்ஜாய் பண்ணுமா. ஐயோ வேண்டாம் அவன் கதறவே கம்ப்ளீட்டா பொண்ணாவே மாறிடுவான். ஸ்பாட்லயே இப்படி ஒரு அதிசயத்தை பார்த்தோன்னே நம்ம போன்க்லே எல்லாம் மிரண்டு போயிட்டான். உடனே சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் கை தட்டி பயங்கரமா சேரப் பண்ணுவாங்க. வாவ் சூப்பர் மாசு அப்படி இப்படின்னு. மறுபடியும் அவன் பாட்டு பாடுறங்கிற மாதிரி கேவலமா பாட ஆரம்பிப்பான். அவன் பாட்டுக்கு ஏத்த மாதிரி என்ஜாய் பண்றேன் ஆடுறேங்கிற பேர்ல அவனுக்கு கேவலமா என்னென்னத்தையோ பண்ணுவானுங்க. மொத்தத்துல அவன் மனித உரிமை கண்டி பாட்டு பாடுவான். அதுக்கப்புறம் இதுதான் கார்டன் ஆஃப் ஃப்ரீடம் நியூ காமா லேண்ட் அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் அவங்க
ஜாலியா இவன் சாமான்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதே இவங்களுக்கு பொழப்பு. போன் கிளேக்கு இன்னுமே புரியல எப்படி ஆம்பளையா இருந்தவன ஒரு பொம்பளையா மாத்தனான்னு. கண்டிப்பா இது ஒரு பயங்கரமான பவர் தானே. அப்ப இவன் நம்ம தேடிட்டு இருந்த அதே மிராக்கிள் ஒர்க்கர் தான். எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம அவன் இந்த பொண்ணா மாத்தவன வெல்கம் டு த காமா லேண்ட் எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லுவானா. அவ ஆள ஊரா சாமின்னு சொல்லி அங்க இருந்து பிச்சுட்டு ஓடிடுவா. அவன் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்குமா, பார்த்து பத்திரமா போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம போன் கிளே அடிச்சு புடிச்சு வந்து அவன் கால்ல விழுந்து, நீங்க தான் மிராக்கிள் ஒர்க்கர் எம்போரியோ இவான்கோவா, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது, நீங்க சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுங்கம்மா. என்ன பண்ணுன்னு கேட்டா என்னோட ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்துங்க. அவன் மகளனோட பாய்சன்ல அஃபெக்ட் ஆயிருக்கான். அவனை காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு ஆன்டிடோட்டுமே இல்லையாமா. அவன் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப செத்துட்டு இருக்கான். நீங்க மட்டும் அவனை காப்பாத்திட்டீங்கன்னா உங்களுக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவான். யாரு அந்த ஸ்டார்ஹெட் பையலையா சொல்றேன்னு கேப்பான். உடனே ஆமான்னு சொல்லி பயங்கரமா அழ ஆரம்பிப்பானா. என் கூட வான்னு சொல்லி கூட்டு போவான். போறப்போ அவனை கூப்பிட்டு நாங்க ஏன் உனக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பார்த்து வச்சோன்னு உனக்கு தெரியுமான்னு கேப்பான். அவனுக்கே அதுக்கப்புறம் தான் தெரியுது அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்கன்னு. அப்ப அது வரைக்கும் அவன் நோட் பண்ணவே இல்லை. என்னன்னா இவங்க எல்லாருமே பிரிசனர்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்குள்ள யாரு ரொம்ப அடிபட்டு கஷ்டப்பட்டு வந்தாலுமே இவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தா அவங்கள சரி பண்ணுவாங்க. அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் இல்ல. அண்ட் போன் கிளேக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு காரணமே நம்ம லூஃபி இவங்க கிட்ட பயங்கரமா கெஞ்சினானாமா. அதனால தான் பண்ணோன்னு இது லூஃபி கெஞ்சினானான்னு ஷாக்கா கேப்பான். ஆக்சுவலா என்ன இருக்குன்னா ரெண்டு பேரும் பொத்துன்னு விழுந்துட்டாங்கல்ல. உள்ள தூக்கி கொண்டு வந்து போட்டப்போ நம்ம போன் கிளே கம்ப்ளீட்டா மயங்கிட்டான். ஆனா லூஃபி மயங்கல. அவன் கஷ்டப்பட்டு எந்திரிக்க தான் ட்ரை பண்ணுவான். அப்படி அவன் முடியாத நிலைமையில கூட கஷ்டப்பட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுவான். அதுவும் முடியல. ஏன் அவனால பேச கூட முடியல. அவனே சாகர நிலைமையில தான் இருக்கான். அப்பவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பேச ட்ரை பண்ணுவான். இவங்க எல்லாருமே லூஃபியும் மத்தவங்களும் சேர்ந்து அட்டூழியம் பண்ணானுங்கல்ல, அது எல்லாத்தையுமே மானிட்டர்ல பாத்துக்கிட்டே தான் இருந்தாங்களாமா. இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். இந்த அளவுக்கு ஒரு லக்கியான பர்சன்ஸை நாங்க பார்த்ததே இல்லைன்னு வர சொல்லுவாங்க. அப்ப லூஃபி ரொம்ப முடியாம கஷ்டப்பட்டு போன் கிளே தான் எனக்கு எல்லா உதவியும் பண்ணான். என்ன காப்பாத்த போய் ஓனாய கிட்ட எல்லாம் பயங்கரமா கடி வாங்கினா. அவனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, நான் கெஞ்சி கேட்கிறேன், அவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவான். அப்படி அவன் சொன்ன கேட்டுட்டு இவன்லாம் ஆடி போயிட்டான். ஏன்னா அவனே சாகர நிலைமையில இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் இவனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்கானா சும்மாவா? நீ இந்த மாதிரி சாகர நிலைமையில இருக்கும்போது சொல்லுவியா? இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே நல்லா தெரியுது சில பல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் என்னதான் பிரிசனா இருந்தாலுமே அதை மாத்த முடியாதுன்னு. உடனே போன் கிளேக்கே ரொம்ப ஃபீலிங் ஆயிரும். நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டானான்னு. ஆக்சுவலா லூஃபிக்கு 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போனா இவங்களை தூக்கிட்டு வந்தாங்கல்ல அப்பவே ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன கொஞ்சம் கொடூரமான ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா பெரிய சங்கிலி போட்டு பூட்டு போட்ட ஒரு டோருக்கு அந்த பக்கம் இருந்து லூஃபி பயங்கரமா தொண்டைகிளிய கத்துன்னு கத்துற சவுண்டு கேக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.